நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நடிகையோட பேர் தான் அபிநயா. இவங்களை நீங்க ஒரு சில திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஆனா இவங்கள்ட்ட ஒரு குறை இருக்கு. அதை யாருமே பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. அது என்னன்னா இவங்களுக்கு சரியா பேசுறதுக்கு வராது. அது மட்டும் இல்லாம காது கேட்கும் திறன்லயும் குறைபாடு இருக்கு. ஆனா இந்த குறைபாடுகளோடு இருந்தா கூட இவங்களோட நடிப்புல எந்த ஒரு குறையும் இல்ல. இங்க முதல்ல நாடோடிகள் அப்படிங்கிற திரைப்படத்துல தான் வாழ்க்கையை தொடங்கினாங்க. அந்த திரைப்படத்தோட மொழி மாற்றங்கள்லயும், அதாவது டப்பிங் வெர்ஷன்லயும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள்ல நடிச்சு இவங்க அந்த மொழிகள்லயும் அறிமுகமாயிட்டாங்க. இவங்க எப்படி திரைத்துறைக்கு வந்தாங்கன்னா, இவங்களோட அப்பா இயக்குனர் ஏஆர் முருகதாஸின் ஸ்டாலின் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்துல பாதுகாப்பு காவலாளியா நடிச்சிருந்தாரு. அப்பதான் ஏஆர் முருகதாஸ் அபிநயாவை முதல்ல கவனிச்சிருக்காரு. இவர் தான் அபிநயாவை இயக்குனர் சசிகுமார்ட்ட அறிமுகப்படுத்தவும் செஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகுதான் நாடோடிகள் திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. இப்ப கூட இவங்க பல மொழி திரைப்படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு தான் இருக்காங்க.